ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. இன்னைக்கு வரும்போது ஆராதனைக்கு வரும்போது மறந்துடாம 2 கரங்களே கூட கூட்டிட்டு வந்துட்டேன். கரங்களை உயர்த்தி காட்டுன்னு பார்க்கலாம். பிரைஸ் காட். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். பிரைஸ் காட். க்ளோரி. நல்ல குணபோல கரங்களை தட்டி பிரைஸ் காட். சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். படுமா சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை அவரே அப்பா ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார். அவரே அப்பா ஒருபோதும் கைவிடவே மாட்டார். Hallelujah, 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 hallelujah. சொந்தம் பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம். மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவளுக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அவளுக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அல்லேலூயா, 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 சத்தமா அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. விழுவை தருகிறார் வில்லாமாகிலே அதை நித்தமும் காத்து கொள்வேன். விருவை தருகிறார் வில்லாமாகிலே அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 சீஷன் என்பவன் குருவை போலவே பரதத்தி. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு
பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சிலுவை சுமந்துராய் சீஷனாகும், சிலுவை சுமந்துராய் சீஷனாகும், சிந்தை வாழ்வீனும் தாழ்வி தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். விடுபாலமாய் திறந்து சிலுவை சுமந்துராய் சீஷனாகும், சிலுவை சுமந்துராய் சீஷனாகும், நிந்தை வாழ்வீனும் தாழ்வி தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 நல்ல கரங்களை தட்டி அவர் நல்லவர், கிருபை என்றது. ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை தான் ஆராதிக்கும்படி இந்த நல்ல அருமையான இந்த சாயங்கால வேளையில தேவன் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். போதுமானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதிக்கிற மிக அருமையான வேலை இது. ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல கூட பாடலாம். பிரைஸ் காட். 5வது பாடல் பாருங்க. பிரைஸ் காட். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். பிரைஸ் காட். மேக்சிமம் தெரிந்த பாடலாய் தான் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தெரிஞ்ச பாட்டு தானே. அவர் தோள்களின் மேல் சாய்ந்திருப்பதாம் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வருமால கூட சேர்ந்து அவர் தோள்களின் மேல நான் சாய்ந்திருப்பதால். நல்ல கூட கரங்களை தட்டி கூட பாட இயேசு நாமத்தில் என்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் கூட மடிச்சு வச்சுட்டு நல்ல ஒண்ணு போல கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்று பலமா கரம் தட்டலாமா? நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் காத்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களிலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாரும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாரும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். நீங்க வாய்களை திறந்து என்ன சொல்லுவீங்களோ கர்த்தர் அதை ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்க மேக்சிமம் உங்களால முடிந்த வரைக்கும் சத்தமிட்டு ஆண்டவரை துதித்து பாடுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு நல்லவர், அவ்வளவு போதுமானவர்,
அவ்வளவு கிருபையின் தேவன் இந்த நல்ல இரவு வேளையிலே. ஆகவே எல்லாரும் கூட சேர்ந்து பாடும்படியே சுண்ணாமத்தலை ஞாபகப்படுத்துகிறேன். பாடுமால கூட மீண்டும் ஒரு விஷயம் கூட பார்த்துக் கொள்ளடா, நான் கத்தருக்குள் மகன் இருப்பேன். அவர் தோள்களிலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளடா, நான் கத்தருக்குள் மகன் இருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்திக்கிறே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்திக்கிறே. வாழில் வரட்டும். யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும் நீரே. அல்லேலூயா. நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகளை. ஒரு முறை பஸ்ஸில் டிராவல் பண்ண அந்த அம்மா கொஞ்சம் வால்யூம் குறைக்கணும். அந்த அம்மா வால்யூம் குறைக்கணும், அந்த மைக் வால்யூம். அதாவது பஸ்ஸில் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சரியா? பஸ்ஸில் டிராவல் பண்றோம். அப்போ ஒரு குட்டி பிள்ளை கூட கூட்டிட்டு போறீங்க. அந்த அருமையா குட்டிகளை கத்த தந்திருக்கிறார். அப்ப குட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை என்ன செய்யும்? தூங்கிடும். அப்படிதானே? தூங்கிடும். அடுத்த பஸ் ஸ்டாப் வந்த உடனே அந்த பிள்ளை பயப்படுமா? நம்மளை விட்டுட்டு போயிருவாங்கன்னு சொல்லி பயப்படவே செய்யாது. எதை பத்தியும் அது கவலைப்படாது. தன்னுடைய தகப்பன் தோல்லையோ அல்லது தாயின் தோல்லையோ என்ன செய்யுமா? அப்படியே சாய்ந்து அது நிம்மதியாகி உறங்கி கொண்டிருக்கும். அது போல அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய தோளின் மேலே சாய்ந்து இருப்பதனாலே கவலை இல்லை, பாரம் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, நம்மோடு கூட கடந்து வருவார். கரங்களை தட்டி பாண்டவர் கண்டு செலுத்தலாம். நல்ல மகிழ்ச்சியோடு நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களிலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகளெல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் அல்ல எல்லாமாய் திறந்து யெகோவா ராஃபா என்று என்னாலும் சுகம் தரும் நீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்று என்னாலும் சுகம் தரும் நீரே. மரண இருளில் பண்ண தாக்கில் நடக்கும் என்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். பாடலை சத்தமிட்டு பாடலாம். அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மேடுபடமா. மரண இருளில் பண்ண தாக்கில் நடக்கும் என்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளில் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு ஆயிரங்களும் 10,000 வந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு ஆயிரங்களும் 10,000 வந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்று
இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சில பேரை பாக்குறேன் பரிதாபமா உட்காந்து. நான் தான் அப்படி இருந்தேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. நடக்க முடியாது, யாராச்சும் சப்போர்ட் இல்லாம என்னால் நடக்கவே முடியாது. ஒரு 2 பேர் கை தாங்களா தூக்கிட்டு போவாங்க, கால் இழுத்துக்கிட்டே போவோம். அப்படி இருந்தேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரிதான் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதோ பறி கொடுத்தது போல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகளை, அந்த ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் பெரிய அதிசயங்களை செய்கின்றவர். இம்மட்டுமாய் கூட நமக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல போனா உயிரோடு கூட வைத்திருக்கிற அந்த தேவாதி தேவனை எல்லாம் ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதிக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் நல்லவர். தமிழ் தெரியாது, கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தமிழ் தெரியாது எனக்கு. சும்மா உண்மையை சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். அம்மா சொல்லிட்டாங்க. பிரைஸ் காட். அன்புக்குரிய பிள்ளைகளே, எல்லாருக்கும் தமிழ் தெரியும். அப்போ நீங்க தமிழை சத்தமிட்டு பாடுவதில் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் சோர்ந்து போயக்கூடாது. குறைந்தபட்சம் வாய்களையாவது மெதுவாய் நீங்க அசைங்க. சரியா? நீங்க அப்படி அசைச்சு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் கூட உங்களோடு கூட கடந்து வருவார். அல்லேலூயா. நான் மும்பை பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் பார்த்தவங்க. அப்போ பிரைஸ் கார்டு, எனக்கு ஹிந்தியில பாடணும்னு ஆசை. எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? இங்க ஒண்ணு கூட இல்லை, 1-2 எப்படியாச்சும் மருந்துக்கு அங்கங்க இருக்கும் பார்த்தவங்க. ஏன்னா எனக்கும் ஹிந்தி தெரியாது, ஆனா ஹிந்தியில பாடணும்னு ஆசை. அதனால நான் என்ன செய்வேன்னா, சீக்கிரமா கொஞ்சம் ஏர்லியரா போய் கத்துக்கிட்டேன். அப்படின்னு பாடுனேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன மீனிங்னே தெரியாது எனக்கு. சந்தோஷமா இருங்க மாதிரி அது ஒரு பாட்டு. அப்போ நான் அன்னைக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் ஹிந்திக்கார மாதிரியே பாடிட்டோம் போலுக்கு. ஆராதனை முடிச்ச உடனே மக்கள் என்கிட்ட கட 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 கடன்னு ஹிந்தியில பேசுறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, அதனால என்ன பேசுறான், ஒரு சகோதரி என்கிட்ட பேசுறேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு கோவம் வந்துட்டு உங்களுக்கு முக எக்ஸ்பிரஷன் தெரியுது இல்ல. அப்போ நான் டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு எதுக்காக கோவப்படுறாங்கன்னா, அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க, அவங்க நஷ்டத்தை சொல்றாங்க, அவங்க பாடுகளை சொல்றாங்க, அவங்க வேதனைகளை சொல்றாங்க. அன்புக்குரிய பிள்ளைகளை, நான் ஏன் சொல்றேன்னா, தெரியாதவைகளும் சத்தம் விட்டு பாடுவேன். அல்லேலூயா. அப்போ தமிழ் தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி பாடணும் தெரியுமா? அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சேதமில்லாதபடி என்னை நடத்தி கொண்டு வருகிற ராஜாதி ராஜா. பாடுமா? எல்லாரும் கூட நல்ல டிஸ்பிளே இருக்குல்ல, அதனால நல்ல கரங்களை தட்டி நீங்க பாடி துதிக்க இயேசுவின் நாமத்திலே ஒரு கரம் கூட நீங்க தட்டாம இருக்க தயவுசெய்து. அதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கா, நமக்கு நல்ல கைகளை தந்து பாடுமால கூட கரங்களை கட்டி கரங்களை தட்டலாமா? ஆமென். கைத்தட்டு, தம்பியெல்லாம் கைத்தட்டு, சின்ன பிள்ளைங்களை கைத்தட்டு, கொண்டு போவோம் அப்படிதான். மரண இருளி வந்த தாக்கே நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்படமா. மரண இருளி வந்த தாக்கே நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். ஆயிரங்களும் 14 வந்தாலும் நல்ல சத்தமா எனக்கு விரோதமா. ஆயிரங்களும் 14 வந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா வீர என்ற தேவன். தேவர்கள் யெகோவா ரப்பா என்று நல்ல சத்தமிடணும். நானும் சுகம் தருவே. யெகோவா வீர என்ற தேவன். தேவர்கள் யாரும் சந்திப்பே. யெகோவா ரப்பா என்று என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, தாளத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா வீர என்ற
எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்தி நல்ல சத்தம் யெகோவா ரப்பா என்று என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்று என்னாலும் சுகம் தருவீரே அவர் துணிகளிலே நான் சாய்ந்திருப்பதா அவளை ஒன்றும் எனக்கு இல்லையே தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மறைந்திருப்பேனே அவர் வார்த்தையிலே அவர் வார்த்தையிலே நான் கண்டிருப்பதா அவளை ஒன்றும் எனக்கு இல்லையே தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மறைந்திருப்பேனே யெகோவா ஈரே எந்த தேவன் யெகோவா ரப்பா என்று என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே நல்ல கரங்களை தட்டு நல்ல ஆமென் அவர் நல்லவருடைய கிருபை என்றுள்ளது அல்லேலூயா மரண இருளை பள்ளத்தாக்கிலே நடந்தார் சேதமில்லாதபடி நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா நமக்கு உண்டு அல்லேலூயா பிரைஸ் காட் அவர் நல்லவர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சங்கரம் கோயில்ல ஒரு ஊழியத்தை முடிச்சு நான் வந்து கொண்டிருந்தேன் பாதியில வருகிற பொழுது ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு தெரிகிறது என்னவென்று தெரியல அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு இரவுல நான் படுக்க போகிற பொழுதுதான் ஒரு மாதிரி அண்டர்ஜெஷன் மாதிரி ஃபீல் பண்ணேன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் சொன்னாரு நீங்க ஒரு இசிஜி எடுத்துட்டு என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லி நானே டாக்டர்கிட்ட போய் காரை ஒரு வாரமா விட்டுட்டு உள்ள போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இசிஜி எடுக்கணும்னு சொன்னேன் அவங்க சரின்னு சொன்னாங்க இசிஜி எடுத்தாச்சு எடுத்து முடிச்சோடனே டாக்டர்ஸா பேசிக்கிறாங்க உங்க கூட யார் வந்திருக்கா சார் ஒருத்தர் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் சும்மா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் காலையிலே வந்துருச்சுனார் நீங்க இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கிறதே அதிசயம் அப்படின்னாங்க அந்த இது படி பார்த்தா நீங்க காலையிலே செத்து போயிருக்கணும் சார் அன்புக்குரிய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிரசனமும் ஆண்டவருடைய கிருபையும் என்னோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அந்த ஒரு புதிய பலத்தை தந்தார் அல்லேலூயா அதனால அட்டாக் வந்துட்டு அவ்வளவுதான் போச்சு வாழ்க்கையில போச்சுன்னு இல்லை எது இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய நேர்த்தியாய் நம்மை நடத்தி செல்கிற தேவனாய் இருப்பார் அல்லேலூயா அல்லேலூயா அதனால நான் ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுதெல்லாம் வாயை மூடிட்டுலாம் இருக்க மாட்டேன் எவ்வளவு சத்தமிட முடியும் அவ்வளவு சத்தமிட்டு கர்த்தரை துதிப்பேன் அல்லேலூயா எனக்கு டாக்டர்ஸுடைய அட்வைஸே நீங்க பாடவே கூடாது இனிமேல் வீட்டுலதான் இருக்கணும் நீ ஓய்வு எடுக்கணும் நீ ஓய்வு எடுக்கிற நாட்கள் எல்லாம் இல்ல பிள்ளைகளே கர்த்தர் வரப்போகிறார் எக்கால சத்தம் ஊத போகிறது அது கேட்கும் நாட்கள் மிக சமீபம் அதற்கு முன்பாய் அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா அல்லேலூயா அநேகரை ஆயத்தப்படுத்துகிற அனுபவம் ஆமே ஆண்டவர் சொல்வார் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல உனக்கு நல்ல வாய தந்தை நல்ல சத்தத்தை தந்தை அப்பமே நீ துதித்து பாடலைன்னு அங்க நீ என்னப்பா செய்வேன்னு கேட்பார் நம்மை பார்த்து ஆமே பிரைஸ் காட் அதனால அன்புக்குரிய பிள்ளைகளை நல்ல ஒரு ஊம பள்ளிக்கூடம் இருக்கு பாத்தீங்களா அங்க போயிருந்தேன் அப்ப ஊம பள்ளிக்கூடத்துல நான் இதை ஆயத்தமாகிட்டு இருக்க போது ஒரு 10 வாலிப பிள்ளைகள் உள்ள வந்துச்சுங்க உள்ள பின்னாடி சாப்பல்ல இப்படி முழங்க நான் முன்னாடி கவனிங்க அண்ணா முன்னாடி இயேசு நல்லவர் உடைய கிருபை இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பேச முடியாது இயேசு நல்லவர் அல்லேலூயா அப்போ நான் ஒரு முழங்கால் நான் ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது ஒரு 10 வாலிப பிள்ளைகள் அங்கே உள்ளே முழங்கால் படியிட்டு பார்த்தேன் முழங்கால் படியிட்டு பயந்துட்டேன் திடுக்குன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அந்த பிள்ளைங்க கைகளை உயர்த்தி கண்ணீர் எங்கதான் வச்சிருக்கோ தேம்பி தேம்பி அழுகுது அதை நான் பார்த்துட்டே இருந்தேன் என்ன நினைச்சு அழுதுருக்கோம் ஆண்டவரே நல்ல கை தந்தி வைப்பா நல்ல கால தந்தி கண்களை பார்ப்பதற்கு தந்தி ஆண்டவரே என்னை ஊமையாக்குனீர்
ஆண்டவரே என்னை செவிடாக்கினீர் இயேசுன்னு என்னால சொல்ல முடியாம போயிட்டேன். உம்முடைய வார்த்தைகளை சொல்வதற்கு என்னால சொல்ல முடியாம கேட்க முடியாமல் போயிட்டு ஏன் ஆண்டவரே என்ன ஊமையாக்குனீர் அந்த பிள்ளைகள் அழுததை பார்த்தேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சத்தத்தை தந்திருக்கிறார். நல்ல இயேசுங்கிற நாமத்தை கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்றால் நீங்க எவ்வளவு சத்தமிட்டு பாடுறது தெரியுமா? அல்லேலூயா. மீண்டும் சொல்லப்படும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சேதமில்லாதபடி என்னை நடத்தி செல்கிற ராஜாதி ராஜா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவை பாடுக வாய்த்தரந்து கேட்கவே இல்லையே, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து இருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகள் எல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், யெகோவா ராப்பா என்ற தேவன், யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற என்னாலும் மரண இருளில் பள்ளத்தாக்கு, மரண இருளில் பள்ளத்தாக்கு நடக்க என்னாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாக பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 14,000 வந்தாலும், எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 14,000 வந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்று தயவாய் பாருங்க. கரங்களுக்கு தயவாய் கூட யாரும் சந்திப்பீரே. யெகோவா தேவன் என்னாலும் சுத்தம் தரும். கரங்களை கட்டி சொல்லவும் விடுமா? யெகோவா ஈரே என்று ஆமென். யெகோவா ராப்பா என்ற தேவன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி குறிப்பிட்டேன். என்னை விசாலத்தில் நெருக்கத்திலே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. கர்த்தரிப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், நல்ல தேவையோடு பாருங்க. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும், யெகோவா ஈரே என்ற தேவன் தேவன் யாரும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற என்னாலும் சுகம் தரும். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளதாமே. இன்னொரு பாடல் கூட பாடலாம். பிரைஸ் காட். 8வது பாடல் பாருங்க. பிரைஸ் மறப்பேனோ உங்களுடைய அன்பை எங்களால மறக்க முடியுமா ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி கர்த்தரை துதிக்கிறது நல்ல நேரம். ஆமென். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே
மறப்பேனோ மத்தியிடுவேனோ பாதத்திலே மத்தியிடுவேனோ பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை சத்தமிட்டே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை Praise God, Jesus. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ பாடுங்களே பாடுங்களே நான் மறப்பேனோ மத்தியிடுவேனோ பாதத்திலே மத்தியிடுவேனோ பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே நீரென்மே வைத்திருக்கும் கிருபையினால் நீ மூலமாக காத்தீரை சொல்லலாம் நீரென்மே வைத்திருக்கும் கிருபையினால் காத்தீரையா அது போலத்தால் என்னை அழித்தாளுமே அது போலத்தால் என்னை தேற்றீரையா தேற்றீரையா மறப்பேனோ அன்பை சந்தோஷமா மறப்பேனோ அன்பை மன்னிடுவேனோ பாதத்திலே மன்னிடுவேனோ பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே எபினேசரே வாய் திறக்கட்டும் ஆராதனை என் துணையாளரே ஆராதனை Praise God, Jesus. என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்த போதெல்லாம் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் நீரும் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கவில்லை மலத்தீரோ அழுவேனையா மலத்தீரோ நான் அழுவேனையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா
என்று சொல்லி அழைத்தீரை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் பாரதி சந்தோஷமா சொல்லுங்க மண்டியிடுவேன் பாரதியே ஏன்னா உண்மட்டுமாய் கூட நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்று தொடர்ந்து பாடும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆமென். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின் மேலாய் அன்பு வைத்திருக்கிற ராஜாவி ராஜாவை இந்த நல்ல காந்தை இந்த இரவு வேளையில பாடி துதிப்போம். அவர் நல்ல படம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஓ சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போக தட்டுங்களா? ஏன் தட்டவே மாட்டேங்க? பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். அருந்திடுமாறோ உன்னை வெறுத்திடுமாறோ, அருந்திடுமாறோ உன்னை வெறுத்திடுமாறோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நான் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். நான் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். அல்லேலூயா. இன்னும் நம்ம சத்தமிட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாங்க நிறைய கூட்டத்தோட எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கோம். அவங்களை காட்டிலும் நீங்கள் உற்சாகமாய் பாடுவதை காண்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். உண்மையிலே உங்க போதகர் நல்ல போதகர், நல்ல உங்களை உருவாக்கி இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட வேதம் சொல்லுகிறது, ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே. அல்லேலூயா. அவர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு முறை நான் ஒரு பரலோக தரிசனங்களை கண்டேன். நீ கவனிச்சாதான், டிஸ்டர்ப் பண்ணாம என்ன கவனிச்சீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். சரியா? ஒரு நாள் அந்த பரலோக தரிசனங்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசுவானவர் வந்தார். என்ன கரங்களை பிடிச்சு கூட்டிட்டு போனார். ஆங்காங்கே பிள்ளைகள் நம்முடைய விசுவாசிகள், அங்கு நல்ல ஆத்துமாக்கள் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு சொல்லி சந்தோஷமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கோ ஒரு இடத்துல தூரத்துல நீதியின் சூரியன் அங்கே வந்திருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்துதான் கர்த்தர் நல்லவர், போதுமானவர், கிருபையின் தேவன், மனமகிழ்ச்சியின் தேவன் சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது இயேசுவானவர் இந்த ஊழியக்காரரை கரங்களை பிடித்து நடத்தி கொண்டே போனார். போகும்போது வரும்போது இவர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பார்க்கிறார். மிகுந்த சந்தோஷம். இவ்வளவு அருமையான ஒரு ஸ்தலத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டுறக்கூடாது. நானும் நித்தமாய் ஆண்டவரை நான் ஆராதிக்கும்படி கடந்து வருவேன். ஏன்னா அத்தனை மனமகிழ்ச்சியின் தேவன் என்று சொல்லி அவர் இயேசுவானவரோடு பேசிக்கொண்டே போகிறார். அங்க போனா ஒரு இடத்துல ஸ்பெஷலைஸ்டு ஒரு பீப்புள். இப்போ ஒரு கொயர் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொயர் தனியா மேல உட்கார்ந்துருப்பாங்க, அப்படிதானே? ஊழியர்கள் இருந்தாங்கன்னா தனியா ஒரு சேர் போட்டு தனியா அவங்களை உட்கார வச்சிருப்பாங்க. அது போல ஆங்காங்கே ஒவ்வொரு இடங்களில ஒரு குழுவாய் குரூப்பாய் ஒரு பீப்புள் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இவர் அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு ஏசாமிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, இந்த ஆயிரமான ஜனங்கள், லட்சமான ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படி கிருபை என்றும் உள்ளதுதான் ஆராதிக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்களும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர் என்றுதான் சொல்லி ஆராதிக்காங்க. ஏன் ஆண்டவரே அவங்கள மாத்திரம் தனியா ஒரு ஸ்பெஷல் வரிசையில வச்சிருக்கீங்க அப்படின்னு இயேசுவானவர்கிட்ட இந்த ஊழியக்காரர் கேட்டார். அதுக்கு இயேசுவானவர் சொன்னார், அந்த ஜனங்கள் எல்லாம் பூமியில கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதித்தார்களாம். நல்ல கரங்களை தட்டி அவ்வளவு அருமையாய் ஆராதித்த ஜனங்கள் இங்கே அவர்கள் தனியா நல்ல ஸ்பெஷல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஒரு கம்பெனியில வேலைக்கு போனா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எப்படி எடுக்கிறீங்களோ அது தக்கனபடிதான் உங்களுடைய வேலைகளும் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை நீங்கள் தெளிவாய் மிக அருமையா எடுத்துக்கொள்வீர்களானா அப்போ உங்களுடைய வேலை ஸ்தலங்களில உங்க வேலைகள் மிக இலகுமாய் இருக்கும், வேகமா செய்து முடிச்சிருவீங்க. அது போல இந்த பூமிங்கிறது நமக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர். கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில நம்ம வாழ முடியும். இந்த பூமியில வாழுகிற பொழுது நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா கர்த்தரை துதித்து பாடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த ஸ்பெஷல் வரிசையில கொண்டு வைப்பாராம். அல்லேலூயா. அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன். நாங்க நிறைய சபைகளுக்கு போயிருக்கோம், ஆனா நீங்க உற்சாகமாய் பாடுவதை பார்க்கிற பொழுது எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் மீண்டும் வரிசைப்படுமா? தாயானவள் தன் பாலனை மறப்பாள். படம் அல்லப்பட செய்து பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், பட்டினி போடலாம். தாயும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிடமா? நல்ல சந்தோஷமா? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். பிள்ளைகளை மறந்து போகலாம், சீக்கிரம் குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரெல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை அவரெல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். எப்பமா? நேற்று வல்ல இன்று வல்ல தாய் கருவி தோன்றும். நேற்று வல்ல இன்று வல்ல தாய் கருவி தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், எங்கூட பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவ. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறா. தேவன் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா. தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம்,
சிங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பாடுங்களே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போடலாம். சிங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆயிரம் மேலாக பாடவே இல்லை. நிறைய பேர் பாடுங்களே. எனக்கு தந்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர். ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு மறந்திடுமாறோ, உன்னை வெறுத்திடுமாறோ, வெறுத்திடுமாறோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். பிள்ளைகளை அறந்து போகலாம். சிறிய கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை சிறிய கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயானவள் தன் பாலனை மறப்பாளங்க. ஒரு குட்டி பிள்ளையில வச்சிருக்கீங்க, நீங்க உங்க பிள்ளையை மறந்துடுவீங்களா? அந்த பிள்ளை அழுதா உடனே நினைச்சுவீங்க, பால் கொடுப்பீங்க, சாப்பாடு கொடுப்பீங்க, ஆகாரம் கொடுப்பீங்க. இதை நான் ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, தாயானவள் தன் பாலனை மறப்பாள். சாத்தியமா? பிரதர் என்ன சொல்றீங்க? சாத்தியமா பிரதர்? தாயானவள் தன் பிள்ளையை மறப்பாளா? மறக்கவே மாட்டா. எப்படி மறக்க முடியும்? எப்படிங்க மறக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே, தாயானவள் தன் பாலனை எப்படி ஆண்டவரை மறப்பான்? அவசரப்படாது. ஒரு நாள் உனக்கு நான் உதாரணத்தோடு சொல்றேன். கொஞ்ச நாள் ஆயிட்டு, நானும் மறந்துட்டேன் அந்த நிகழ்ச்சிகளாம். ஒரு நாள் கால வேளையில ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தி பார்த்தேன். என்ன செய்தி? அதுல ஒரு திருமணமான 6 மாதமான ஒரு ஆண் குழந்தையோடு ஒரு குடும்பம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கு. நல்ல மகன், நல்ல மனைவி, நல்ல ஒரு அருமையான ஒரு குட்டி பிள்ளையை ஆண்டவர் தந்திருக்கிறார். 1ஆம் தேதி வந்துச்சு, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுட்டு. 1ஆம் தேதி ஆன உடனே இவன் எங்க அம்மாக்கு நான் போய் உதவி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்படி செய்ய வேண்டிய கடமை தானே. இப்போ மனைவியானவள் சண்டை போடுறான். கவனிங்க, மனைவியானவள் சண்டை போடுறான். என்ன சொல்றா? இனிமாவது அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது எல்லாமே நான் தான், நானும் என் பிள்ளையும் தான் உனக்கு, இனி அம்மாக்கெல்லாம் போய் உதவி செய்ய முடியாதுன்னு பயங்கர வாக்குவாதம், பயங்கர சண்டை. யாருக்கு? கணவனுக்கு மனைவிக்கு அப்படி வாக்குவாதம், சண்டை வந்துட்டு. ஆனா இந்த மகன், நல்ல மகன், தாய்க்கு செய்ய வேண்டியது செய்வதற்காக அவன் கடந்து போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து கிடக்கு, லைட்டே போடல. அட கோச்சிட்டு போயிட்டால, போச்சு, சரி ஓகே நம்ம போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து லைட்டை போட்டா தலைவரி கோலமா மனைவி உட்கார்ந்து இருக்கா ஒரு முக்குல. உடனே லைட்டை போட்டுட்டு என்ன நடந்துருச்சு? அம்மாக்கு நம்ம தானே உதவி செய்யணும், வேற யார் உதவி செய்வா? அவங்க பாவம் இல்லையா, என்னை பெத்து வளர்த்திருக்காங்க இல்லையான்னு சொல்லிக்கிட்டே தொட்டில போய் பார்த்தா பிள்ளைய காணும். பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறான். சொல்லவே மாட்டல. பிள்ளை எங்கன்னு 4 விதி மிதிச்சு பிள்ளை எங்கன்னா அது வாஷிங் மிஷினுக்குள்ள கிடக்குங்க. தான் புருஷனை பழி வாங்கணும்னு கோபத்துல தான் என்ன செய்யறேன்னு தெரியாம அந்த 6 மாதமான பிச்சை குழந்தைய வாஷிங் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணிட்டான். கூலாயிட்டு. அதை நான் படிச்சு முடிச்ச உடனே கத்தர் என்கிட்ட பேசுறாரு. டேய், எத்தனை முறை நீ என்கிட்ட கேட்ட, தாயானவள் தன் பாலனை மறப்பாள. அவன் மறப்பான். அவன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை உள்ள கையில் அல்லவா மறைந்து வைத்திருக்கிறேன். அதற்காகவே அந்த கல்வாரி சிலுவையில, இந்த கோர சிலுவையில என் கரங்களை நீட்டி உனக்காக அல்லவா அந்த ஆணிகள் கடவுவதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த விபரீதங்களை விளையாட்டா ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவர் பேசினார். அன்புக்குரிய பிள்ளைகளே, தாயானவளே மறந்தாலும் நம்மை மறவாத நேசர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. முகத்தை நோக்கி பார்த்தான், இந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். அவரின் முகத்தை நோக்கி
எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிறிய கூட குட்டிகளை பத்தினி போகலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போக பாடு பாடு, சிறிய கூட குட்டிகளை பத்தினி போகலாம். தாயும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயும் மேலாக ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். அல்லேலூயா. இந்த ஒரு சரணத்தோடு கூட நம்ம ஒரு நல்ல ஆராதனைக்குள்ள போயிடுவோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் காட். அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன் அந்த நல்ல நாளிலும் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனாயிருப்பார். ஆமே. பிரைஸ். 6வது பாடல் கூட பாடுவோம். நம்பத்தக்கவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாரும் கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல பாடி கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் காட். அவர் நல்லவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. என் செடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் செடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. படம் எல்லாரும் கூட சேர்ந்து நம்பத்தக்கவர். நம்பிக்கைக்கு பாத்திரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. மத்த உலக மனுஷன்ட்ட ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் போதும், பெருசா பூதகரமா வந்துடும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விசுவாச, அதுக்குள்ள அவங்க பாட்டை எடுத்துருவாங்க. சரியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விசுவாச குடும்பத்தை சந்திப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த குடும்பத்தை நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். என்ன பிரதர், உங்களை சர்ச்சுக்கே ஆளை காணோம், எங்க போயிட்டீங்கன்னா கேட்டேன். ஏங்க அழுகிறாரு? சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னது குற்றமா பிரதர்? என்ன இப்ப அவர் சொன்னாரு, உட்காருங்க வாங்க பேசுவோம். எனக்கு 3 மகள்களை ஆண்டவர் தந்தார். கவனிக்கிறீங்களா? 3 மகள் ஆண்டவர் தந்தார். 3 மகளையும் என்னால முடிந்த வரையில் நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மிக நேர்த்தியா என் பிள்ளைகளை நடத்துகிறார். ஒரு சொல்ல என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பதை பிசாசானவனால தாங்க முடியாதபடி 2வது மகா வேற ஒருத்தன் கூட ஓடிட்டான். இப்ப நாங்க என்ன செய்யறது? கதறி அழுகிறோம். 3 நாட்கள் ஆயிட்டு, கண்ணீர் விட்டு சாப்பிடல. இந்த புள்ள போய்தான் தெரிஞ்சிருந்தா மூத்த மகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும், அடுத்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும், என்ன செய்வதென்று தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது 3 நாட்களுக்குள்ள ஆண்டவர் எப்படியாவது திரும்ப அதிசயங்களை செய்திருவாரு அப்படின்னு சொல்லிதான் அவங்க காத்திருந்து ஜெபம் பண்ணாங்களாம். 3 நாள் ஆச்சு, புள்ள வரல.
அவங்களுக்கு அடுத்த சோர்ஸ் என்ன? அவங்க போகிற இந்த ஆலயத்தினுடைய பாஸ்டர். நேர பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்றாங்க. ஐயா, இப்படி என் மகா ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் போனா ரொம்ப அசிங்கமாயிடும், ஆகவே நாங்க கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா, கர்த்தர் தடைகளை மாற்றட்டும். நான் எதுக்கு சொல்லுவேன், நான் நம்பிக்கைக்கு பாத்திரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த நாட்கள்ல பாஸ்டர்ட்ட கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு வருகிறார்கள். ஊழியத்துல உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் உட்கார்ந்து அன்னைக்கு ரொம்ப அழுகுறாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஏன் ஆண்டவரே, என் குடும்பத்துல இப்படி, நான் உண்மை உத்தமமா இல்லவா உண்மை தொழுது கொண்டேன், எல்லாவற்றையும் நான் உமக்கு முன்பாக வைத்திருந்தேன், ஒன்று கூட மறைக்கலையே ஆண்டவரே, நான் என்ன வேலை செய்தாலும் உம்முடைய சமூகத்திலே நீர் அல்லவா அதை நடத்தினீர், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆலய ஆராதனையில குடும்பமாய் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினார்கள். இவ கவனிங்க, ஆராதனை முடிஞ்சிட்டு, ஆராதனை முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் முதுன்னு இவங்களை பார்க்க ஓடி வராங்க. இவங்களுக்கு தெரியல ஏன் இவங்க எல்லாரும் வராங்கன்னு உடனே பக்கத்துல கேட்கிறாங்க, உன் பிள்ளை ஓடி போயிட்டாலாமே, யாரு கூட ஓடி போயிட்டா, நம்ம சாதி பையனா இல்ல பணக்காரனா, ஏழையா, கருப்பா இருப்பானா, சிவப்பா இருப்பானா, அழகா இருப்பானா, அவன் என்ன வேலை செய்யறான், அவன் எப்படி இருப்பான், இப்படி இருப்பான்னு சொல்லி கேள்வி கணைகளால தொலைத்து எடுத்துட்டாங்க. இவர் யார்கிட்ட சொன்னாரு? எல்லா ஊழியக்காரரும் அப்படி இல்லை. நான் சொல்ல வரேன், அன்புக்குரிய பிள்ளைகளை, நம்ப முடியல. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே இடம், நம்பத்தக்கவ நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவ நீ ஒருவர் தான், எல்லாம் சொல்லணும், நம்பத்தக்கவ நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவ நீ ஒருவர் தானே. ஒரு வயசான ஒருத்தர் போன்ல பேசும்போது சொன்னார், என் மருமகா பேசுற பேச்ச கேட்டா நான் செத்தே போயிடலாம் ஐயா, இவ்வளவு கேவலமா பாரமா இருக்கிறேன், ஆண்டவரே நீ எடுக்கவும் மாட்டேங்கிறாரு, நான் என்ன செய்யட்டும், வேதனையோடு கூட இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கையோடு கூட என்கிட்ட சொன்னார். நான் உங்ககிட்ட சொல்லிட்டாரு, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பாடுகள் மத்தியில் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். படுமா எல்லாம் கூட செய்து கரகத்தட்டலாமா செய்து நல்ல பலமா கரம்பட்டுங்க, ஒரு கரம் கூட தட்டாம இருக்க கூடாது. நீ ஒருவர் தானே, நீ ஒருவர் தானே, நீ ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுத்திரனல்ல, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, தேவனே நீ ஒருவத்தானே, உண்மையுள்ளவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர் நீ ஒருவத்தானே, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுத்திரனல்ல, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் சொல்லுங்களேன். தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, நிறைய பேர் காலத்திலே தேவனே பெருக செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே.
என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் தள்ளாடி நான் நடக்கும் போதே என்னை தாங்கிடும் முன்கரம் என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் முன்கரம் நான் கண்டேன். எல்லாம் இயேசுவுக்கு சித்தேனா முடிந்ததே, வெல்லுவோம் தொடங்கியதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தேனா முடிந்ததே, வெல்லுவோம் தொடங்கியதே. சர்வ வல்லமை உள்ளவர் நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்லமை உள்ளவரே நம்ம தக்கவர் நல்ல சத்தமா பொய் சொல்லிட மனித நல்ல மனம் மாறிட மனு குட்டிர நல்ல பொய் சொல்லிட மனித நல்ல மனம் மாறிட மனு குட்டிர நல்ல செய்வதை தடுப்பவன் ஆமே செய்வதை தடுப்பவன் சர்வ வல்லமை உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே எழுதி நிற்கலாமா? ஆரம்பத்தை மாய் மாற்றி நான் தண்ணீரோடு இழைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுத்த செய்தேன். அக்கம்மான கட்டி மாய் மாற்றி நான் தண்ணீரோடு இழைத்ததெல்லாம் வீரமாய் அறுத்த செய்தேன். குறையெல்லாம் நிறைவாக்கி அருமையை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் எங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கி அருமையை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் சர்வ வல்லமை உள்ளவரே சொல்லலாம் சொல்லலாமா? நம்பி வந்தை நாம் வெட்கப்பட உண்மை நம்பி வந்தை நாம் வெட்கப்பட பெருங்கையால் நான் கடந்து வந்தேன் பரிமாறுங்கள் எனக்கு தம்பி பெருங்கையால் நான் கடந்து வந்தேன். எல்லோவே நான் உண்மை துதிப்பேன். எல்லோவே நான்
நம்பி வந்தை நாம் வெக்கப்படல உண்டாய என்னை என்றும் கட்டி உண்மை நம்பி வந்தை நாம் வெக்கப்படல உண்டாய என்னை என்றும் கைவிடல வேண்டினோரெல்லாம் வீடை கற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தம்பி வேண்டினோரெல்லாம் வீடை கற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தம்பி பரதேசியாய் நான் தங்கினதே சுகவீரமாக மாற்றி தம்பி பரதேசியாய் நான் தங்கினதே சுகவீரமாக மாற்றி தம்பி ஏ எல்லோரே 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 நான் உண்மை கூறினேன் ஏ பாடவே இல்லை சத்தமடைங்க உண்மை கூறினேன் உண்மைக்குள்ளே நான் உண்மை கூறினேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது உண்மைக்குள்ளே நான் உண்மை கூறினேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது உண்மைக்குள்ளே நான் உண்மை கூறினேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது நான் உண்மை கூறினேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரவு வேளையில் உண்மை நாங்கள் துதிக்கும்படி எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி ரீமா லாமா ரத ரஹந்தர யம் கரவலு யம் கரவலபா என் தகப்பன் இம்மட்டுமாய் கூட எங்களை நடத்தி இருக்கிறார். ஒருவராய் பெரிய விஷயங்களை செய்கிறார். நல்ல இரவு வேளைகளை நம்மோடு கூட கடந்து வருவார். ஹல்லேலூயா, சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பலனோடு இருக்கிறபடியாலே உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துணித்து பாடுவேன். ஹல்லேலூயா. 5 நிமிஷ நேரம் கர்த்தரை ஆராதிக்கப்படுறோம். எல்லா கண்களை மூடிதான், ஒருத்தர் கூட கண்களை திறந்து இருக்க கூடாது. இந்த நல்ல இரவு வேளை சேஷமாய் நம்மை தெரிந்து கொள்ளும்படி கடந்து வருவார். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவர், மாறிடாதவர், நல்ல நேசர், சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காத்தியவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அவர் செய்து முடித்துக் கொடுக்கும்படி கடந்து வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாம் கூட சொல்ல போறோம். உங்களுடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும். வெளிப்பட்டாங்க சேர்த்து கூட ஒரு 5 நிமிஷம் நேரம் நம்முடைய கண்களை மூடி நீங்க மகிமையை பொருந்தினவரை நம்ம துதிக்க போகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இளைப்பாறுதல் தரும் தேவா, தலை தோளை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, தலை தோளை தேற்றிடுமே. சிலுவை சிலுவை சந்தோஷமா
இந்த நல்ல இரவு வேளை உண்மையா நீங்க அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களை வல்லமையின் அபிஷேகத்தினால இந்த இரவுகளில் நிரப்பும்படி கடந்து வருவார். நீங்க ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர்களே, என்னையும் அந்த ஆனந்த தைல அபிஷேகம் நிரப்பட்டும். ஆண்டவர்களே, என்னையும் அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால என் தேவாதி தேவன் நிரப்பணுமே. Fill me, Lord. உம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே எங்களை மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் நம்மை நிரப்பும்படி கடந்து வருவார். ஏன்னா அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன், அத்தனை மனமகிழ்ச்சியின் தேவன் இந்த நல்ல இரவு வேளைகளை நம்மோடு கூட கடந்து வருகிறவராயிருப்பார். அல்லேலூயா, சந்தோஷம், அல்லேலூயா, நல்ல மகிழ்ச்சியோடு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Praise God, hallelujah. நல்ல ஒருபோல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார். ஏதோ மாதிலும் உன்னை வந்தாலும் கரங்களை தட்டி ஏரிக்கோ மாதிலும் உன்னை வந்தாலும் இயேசு மகன் உன்னை செல்கிறார். கலங்கிடாதே கலங்கிடாதே பாடு நம் இயேசுவை உள்ள தாழ்ந்து பாடு. நன்றியால் கூடி பாடு நம் இயேசுவை உள்ள தாழ்ந்து பாடு. இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி நன்மை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிரசன்ன கடந்து வருகிறது. நன்றியால் கூடி பாடு நம் இயேசுவை உள்ள தாழ்ந்து பாடு. நன்றியா Jesus, ஆளுமை பெற்று உலகில் நிரப்புகிறவர். இந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் சத்தமா துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஐயா வாழ்வே வாழ்வே. Yes, yes, yes. ஐயா இன்னும் பாடுகிறோமா? நாம் வாழ்க அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதம் அசைய உள்ளம் நீங்க இறங்கி மாறுவே. இந்த இடம் 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 அசைய உள்ளம் நீங்க இறங்கி 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 right now. வானங்கள் திறக்கப்படுகிறார். என் பிள்ளைகளே, என் புதிய மகன் அக்கினி 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 திறப்பட்ட என் பிள்ளைகளே, திறப்பட்ட புதிய மகிமை ஊட்டப்படுகிறது. புதிய புதிய திறமை ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றக்கொள்ளும் நல்ல கரங்களை காட்டி என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை போகமானவர், எத்தனை கிருபையின் தேவன். அத்தனை நல்லவர் தான் இந்த காலத்து சாயங்கால ஆராதிப்படி மகிமை வாட்சிமை நிறைந்தவரே. எல்லாம் சொல்லி முடிக்க போகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை. இன்னும் வேகமாய் சத்தமிடுங்க. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை ஒருவருக்கே. ஆராதனை இயேசப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை உமக்கே. அப்ப கரங்களை உயர்த்துமா, ரெண்டு கரம் உயர்த்தி. ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நல்ல இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு துளி கூட நினைச்சு பார்க்கலாம். உங்களுடைய பாதத்தின் கீழே வந்து அமர்ந்திருப்போம், உண்மை ஆராதிப்போம். ஆண்டவரை நினைத்து கூட பார்க்காத இந்த வேளையிலும் அருமையான பிள்ளைகளோடு கூட உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க தேவனை தெரிந்து கொண்ட தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நன்மை கிருபை தொடரட்டும். ஆராதனை முழுவதும் பிரசனத்தினாலே மூடிக்கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.